இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 69வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு காலிமுகத்திடலை சூழவுள்ள பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுப்பு. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பில குடியிருப்பு பகுதி மக்கள் இன்றும் 3வது நாளாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில். கனடாவின் கியூபெக் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்திருந்தது. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. 69வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு காலிமுகத்திடலை சூழவுள்ள பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை வாகன போக்குவரத்து ஒழுங்குகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியஞ்சன் ஜெயக்கொடி குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் பாதுகாப்பு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுதந்திர தின வைபவத்திற்கான ஒத்திகைகள் நாளை இடம்பெற உள்ளதால் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து ஒழுங்குகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தன்று அதிகாலை 5 மணி முதல் காலிமுகத்திடல் சுற்றுவட்டம் முதல் பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டம் வரையிலும் சைத்தி வீதியூடாகவும் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை கொள்ளுப்பிட்டி சந்தியால் காலிமுகத்திடல் நோக்கி பிரவேசிப்பதற்கும் சென்ட் மைக்கேல்ஸ் வீதியால் காலிமுகத்திடல் நோக்கி பயணிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். தொடுன சுற்றுவட்டத்தின் ஊடாக காலி வீதிக்குள் பிரவேசிப்பதற்கும் செரமிக் சந்தியூடாக பழைய பாராளுமன்றம் நோக்கி லோட்டஸ் வீதியூடாக பயணிப்பதற்கும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யோக் வீதியால் இலங்கை வங்கி மாவட்டத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் சீனோர் சந்தியால் கோட்டை ரயில் நிலைய வீதியூடாக மத்திய தபால் பரிமாற்ற நிலைய சந்தியூடாக செரமிக் சந்திக்குள் பிரவேசிப்பதற்கும் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். மார்கார் வீதி உத்தரானந்த மாவட்ட சந்தியூடாக காலிமுகத்திடல் சுற்றுவட்டத்திற்குள் பிரவேசிப்பதற்கு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். எனினும் அந்த பிரதேசங்களில் உள்ளவர்கள் மற்றும் அலுவலகங்களில் தொழில்கள் புரிவோருக்கு மாத்திரம் விசேட அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பில குடியிருப்பு பகுதி மக்கள் இன்றும் 3வது நாளாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பில குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் வசிக்கும் 83 பேருக்கான காணியை விடுவிப்பதற்கு நேற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் காணி ஆணையாளர் திணைக்களத்திலிருந்தும் வனவள பாதுகாப்பு திணைக்களத்திலிருந்தும் அதிகாரிகள் வருகை தராமையால் காணி விடுவிப்பு நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி நேற்று மாலை முதல் பில குடியிருப்பைச் சேர்ந்த சுமார் 75 பேர் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெங்கு நோயாளர்கள் அதிகம் பதிவாகியுள்ள வைத்தியசாலைகளில் டெங்கு ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வாறான வைத்தியசாலைகளை இனங்கண்டு குறித்த வைத்தியசாலைகள் அமைந்துள்ள உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருடன் இணைந்து டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் ஜெயசுந்தர பண்டார குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு, களபோவில, நீர்கொழும்பு, ஹம்பாந்தோட்டை, கண்டி ஆகிய மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளிலேயே அதிக அளவில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நோயாளர்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் டெங்கு நோய் பரவும் வீதம் மிக அதிகமாக காணப்படும் என்பதாலேயே இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் ஜெயசுந்தர் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நுவரேலிய மாவட்டத்தின் சில இடங்களில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு அதிகாலை வேளையில் உறைபனி காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரானதும் வறட்சியானதுமான காலநிலை நிலவுவதுடன் காலை மற்றும் இரவு வேளைகளில் குளிரான காலநிலையும் காணப்படும். மத்திய, சப்ரகமுக, மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். எவ்வாறாயினும் காலி தொடக்கம் மாத்திரையூடாக ஹம்மாந்தோட்டை வரையான ஆழமான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில்
மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளமூடாக கொழும்பு வரையான, அத்துடன் ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். மலையக பகுதியில் கடந்த சில தினங்களாக நிலவி வந்த கடும் வறட்சி நிலை மாற்றமடைந்து தற்போது மழை பெய்து வருகின்றது. இதனால் மலையக பகுதிகளில் உள்ள ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள் போன்றவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. ஊவா பரணகம பகுதியில் அமைந்துள்ள மானவலாவல நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்தே காணப்படுகின்றது. மானவலாவல நீர்வீழ்ச்சியின் அழகிய காட்சியுடன் நியூஸ் பஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம். Niela Fernando Beck. Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.